I think it's about time. What we're going to do is open up the floor for some questions, but we want it strictly about the concert. So if anyone has any questions, please raise your hands and we'll come over to you guys. Anyone, any questions? Oh, Solongo. Praveen, Vanga. Hello. ஹலோ முதலாவது வணக்கம், வெல்கம் டு லண்டன். எனக்கு உண்மையில் கனவா நினைவான்னு நம்ப இல்லாமல் இருக்குது. லண்டன் வியூ கேபி சேனல்லேருந்து வந்திருக்கிறேன். உங்களோட ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு சாட்டர்டே பாடுவீங்களா 12ஆம் தேதி? நீங்கள் சின்ன பிள்ளையாக பாடின பாட்டு அது ஒன்று முதலாவது. சிக்கப்புக்கு ராயிலே அது நான் பாட்டுப்பேன். நீங்கள் பாடு. சிக்கு புக்கு ரயிலே அது என்ன சொல்றது, ரஹ்மான் சார் மியூசிக். ஸோ அவங்க கான்சர்ட் வரும்போது நான் வந்து அதை பாடுறேன். ஓகே ஓகே. அண்ட் சித்தி ரயில்ல ஆரம்பிச்சேன். உங்களை சித்தியா பார்த்ததுக்கு இருந்து இப்போ பார்த்தோன்னு அதே மாதிரி இந்த கன்சர்ட் சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். லுக்கிங் ஃபார்வர்ட் டு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? காம்ப்ளான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மேம். நன்றிகள் நன்றிகள். ஆரிய பவன்ல வெஜ் பாயாவும் பரோட்டா தான் என்னுடைய ஹைலைட். சொல்லுங்க. உண்மையிலே இது நல்லா இருக்கு மேம். ஓகே ஓகே. ஆனால் நான் நிறைய கேள்விகள் வச்சிருந்தேன், ஆனால் எல்லாமே மறந்துருச்சு. டக்குன்னு மைக் எடுத்து வச்சோடனே டைம் எடுத்து கூட எழுதிட்டு வாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சினிமா வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2006 வெயில் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை 2010 வந்து நீங்கள் 1000 ஒருவன் பண்ணதாக இருக்கட்டும், இதை வந்து பெரிய ப்ராஜெக்டை வந்து உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கொடுத்து நீ உளுந்த பருப்பு வாங்கிட்டோன்னா தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்துடுவேன், இதை நம்பியே வந்து இது சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கையில் கொடுத்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது பயமாக தான் இருந்துச்சு எனக்குமே. என்ன நம்மள நோய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி கொடுத்துட்டாங்க, வேலை செஞ்சு ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என்ன சொல்கிறது, அந்த பீரியட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு அது எல்லாமே ஒரு சான்ஸ் தான். ஆக்சுவலி வெயில் படம் வந்து வேறு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு போச்சு. அந்த டைம் அவர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ தே வென்ட் ஃபார் அ நியூ கமர். 1000 வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் அந்த டேரக்டருக்கும் பிரச்சனையாச்சு, எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பை சான்ஸ் எனக்கு வந்துச்சு. அதில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலே டாப் நாச்சா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம். அது வந்து தேங்க்யூ மேம். ஹாய் மேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் சீரியல் சின்ன பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்து வர அந்த காலத்துக்கள்ல இருந்து இல்லை அதை பற்றி பேசாத அப்படிங்கிறீங்க. எனிவே நன்றிகள் நன்றிகள். உங்கள்கிட்ட பேசினாலே உங்கள்கிட்ட பேசினேன் பயங்கர ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரவீன். அடுத்து கேள்வி. நீங்கள் வந்து இப்போ உங்களை மியூசிக் டைரக்டாக நீங்கள் சொல்கிறதுல வந்து நீங்கள் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க, ஸோ ஆக்டராக சொல்கிறது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை விரும்புகிறீங்களா? எல்லாமே ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இல்லை ஒரு வேரிட் பர்சனாலிட்டி ஆர் ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆர்டிஸ்டாக தான் நான் என்னை பார்க்க விரும்புகிறேன். ஸோ வாட் எவர் ஐ டூ, ஐ ஜஸ்ட் அந்த மொமெண்ட் வாட் எவர் ஐ ஒர்க் ஆன், ஐ கிவ் மை 100%. ஸோ இப்படி ஒரு பர்டிகுலர் டெஃபினேஷனாக பண்ணி இது பார்க்கல. ஐ எம் லுக்கிங் அட் த ஹோல்சம் பிக்சர். ஏன்னா நீங்கள் தலைவா படத்தில் வந்து ஒரு கேமியா கொடுத்துருப்பீங்க விஜய் சார் கூட டான்ஸ் ஆடும்போது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஐ மீன் அப்போ பிகினர் லெவலில் ஆடிப்பீங்க. திடீர்னு நீங்கள் ஹீரோவாக நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்கை பார்த்தோம். ஏன்னா நான் ஒரு டான்ஸர், கொரியோகிராஃபர். அதை பார்த்தோன்னே எனக்குலாம் மிரண்டுட்டேன். என்னடா அது ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் டான்ஸ் லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க? நிறைய லைக் கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ லைக் பாபா பாஸ்கர் அண்ட் ஸோ மெனி பீப்புள். I worked on it. I definitely worked on it. Okay, thank you. எஸ், இப்போ வந்து ஓஜி சம்பவம் ஜூலை 12 இடம்பெற இருக்கிற அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களோட வண்டர்ஃபுல் லவ்லி சிங்கர்ஸ் எல்லாம் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். சாய்ந்தவை அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். ஹரிப்ரியா, எங்களை அந்திரிதாசன் அவருக்கு ஒரு ஓப்பருங்க எல்லாரும். ஹரிச்சரண் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஓஜி சம்பவம் ஸ்குவாட். இப்போ காய்ஸ், நீங்கள் இன்றைக்கு எப்படி உங்களை ஜேர்னி இன்றைக்கி வந்தது எப்படி வந்தது?
ரொம்ப நல்ல உணர்வு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் மீ டு ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் ஃபார் சார் அண்ட் ஹிஸ் சாங்ஸ். அண்ட் அதே மாதிரி லண்டன் மக்கள் தேவ் ஆல்வேஸ் லவ்ட் ஜிவி சார் சாங்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹோப்பிங் டு ஹாவ் அ கிரேட் ஷோ. Haripriya, how are you feeling? I'm super happy to be here, especially இந்த மாதிரி ஒரு அமேசிங் செட் ஆஃப் சிங்கர்ஸோட அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி ஜிவி பிரகாஷ் சாரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வென்யூ வெம்ப்ளியில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் ரியலி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நாங்கள் பாட போகிற சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் கோன் என்ஜாய். ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். So is this your third time in London or? Probably 6th or 7th, but Wembley's 4th time நினைக்கிறேன். So I'm special. So I'm really happy, grateful. Thank you for having us. Thank you. எஸ், தொடர்ந்து எங்களோட லவ்லி சைந்தவி மேம் எங்களோட இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய கான்சர்ட்ஸ் ஜிவி பிரகாஷ் சாரோட ஷோவில் பாடியாச்சு, கான்சர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இங்கே நிறைய பேர் 12th வந்து வரப்போகிறாங்க, தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல போகிறாங்க. நீங்கள் வந்து கூடுதலாக கான்சர்ட்டில் வரக்கூடிய ஆடியன்ஸோட கூட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியான எதுக்கு ரெடியாக எங்களோட ஆடியன்ஸ் வரணும்? ஏதாவது பாடல் நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து பாட போகிறீங்களா? ஸோ ஏற்கனவே அவங்க லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு ரெடியாக வருவாங்க. ஸோ அதுக்காக ஆக்சுவலி நான் அது சொல்லவே தேவையில்லை. அவங்களே வந்து when they come I think they sing along each and every song. ஏன்னா ஆல் சாங்ஸ் ஆர் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் அண்ட் அது எல்லாமே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ கேன் ஆல்ரெடி இமேஜின் த ஹோல் ஆஃப் வெம்ப்ளி சிங்கிங் அலாங் வித் அஸ். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி லைக் தட். அண்ட் நிறைய குட்டி சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் சாங் லிஸ்ட். அண்ட் வி ஹவ் இன்க்ளூடட் அ லாட் ஆஃப் லாஸ்ட் 2 கான்சர்ட்ஸில் இல்லாத சாங்ஸ் எல்லாம் நிறைய இந்த கான்சர்ட்டில் வி ஹவ் இன்க்ளூடட். ரீசெண்ட் ஹிட்ஸ் எல்லாமே வி ஹவ் இன்க்ளூடட். ஸோ யூ கைஸ் ஆர் இன் ஃபார் a treat and it's like home ground for us. So we are going to give you the best. So enjoy. Woo! Yes, we are looking forward to it. அதேவேளை அடுத்ததா எங்களோட ஹரிச்சரன் அவர்கள் இருக்கிறார். சாரி சார், என்னால் உங்களை பின்னால் இருந்து பார்த்துக்கிறேன். ஹாய், எப்படி இருக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க, நீங்க நிறைய வாட்டி லண்டன் வந்துட்டீங்க, பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த கான்சர்ட் எப்படி ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? எங்களோட ஆடியன்ஸ்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்களோட லவ் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. லண்டன் இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். ரொம்ப அன்பான இசை ரசிகர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டர்னிங் அப். அண்ட் இதே மாதிரி ப்ளீஸ் come in large numbers, bring your friends and family to OVO Arena, Wembley, the legendary place. And this time I'm so happy, one of the most brilliant composers of our time, G.V. Prakash, அவரோட songs are all legendary songs and எவ்வளோ வாட்டி கேட்டாலும் சலிக்காது. ஸோ அந்த மாதிரி பாடலை வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் வி ஹவ் ஹேட் very successful shows before this and everyone has loved what we are doing on stage and I would love for all of you here in the UK to experience that as well. So happy that I'm performing with such great people, Saindavi, Anand, Haripriya, Anthony Anna, and we have such an amazing band as well, full live band and நல்ல cinematic moments plan பண்ணிருக்கோம் ஷோல. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். Please come in large numbers and enjoy the show. Thank you. And நீங்க சொல்லும்போது எங்களுக்கு வந்து கட்டாயம் நம்ம ஷோக்கு போகாம இருப்போமா? லண்டன் ஆடியன்ஸ். ஹலோ, நான் என்ன சொன்னேன்? சத்தம் பத்தலன்னு சொன்னேன். இது என்னது? சாப்பிடலையா? ஆரிய பவன்ல டிஃபன் ரெடியா கொடுக்கலையா உங்களுக்கு? ஆரிய பவன்ல வந்ததுல இருந்து சர்பத் கொடுத்து எல்லாரும் குளு குளுன்னு இருக்கிறாங்க மேம். We need the noise. I need the noise from today. லாரி வந்திருக்கா? யார் வந்திருக்காங்க? லாரி கூட்டி வராரா? லாரி வந்திருக்கீங்களா? வாங்க வச்சு செய்யலாம். லாரி ராதிகா மேடம் கேட்டிருக்கா. ஸோ in 3, 2, 1 எல்லாரும் கத்தணும். ரெடி? 3, 2, 1 எல்லாம் போடுங்க. ஓஜி சம்பவத்துக்கு ரெடி நிற்கிறேன். இப்போ ஆண்டனி ராசனா, நீங்களும் சொல்லுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சனிக்கிழமை? மேடம் சொன்னது மாதிரி தான், இன்னும் சவுண்டு நிறைய எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். உங்கள் சந்தோஷம் தான், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போ எங்களுக்கு தேவை. மற்றபடி ஓஜி குடும்பத்தார்கள் எல்லோருக்குமே நன்றி.
Hello guys, Sujata இங்க கோயம்புத்தூர். So over வந்து இப்போ எங்களுக்கு வீடு மாதிரி ஆச்சு. Almost every month we're having some amazing star coming. It's become like a Tamil location for us. Okay, அங்க எல்லாம் தமிழ் கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க அங்க ரெகுலரா போயிட்டு வரோம் இப்போ. So every artist who comes, they have some expectation from the audience. But what's your expectation from எல்லாரும் ஜாலியா அது வேற, but is there anything else? எப்படி சொல்கிறது, ஒரு பியோர் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைக் லைவ் வி டோன்ட் டூ +1 tracks, we do like complete live stuff. So you're gonna get every musician to play their bits, sing their portions, and there will be one sync with the audience, and ஒரு பியோர் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். And I want to see how the audience are going to react to it. Super. And Radhika ma'am, are you going to perform something? If I sing, all of you guys will. I have a promise that I will never sing. Because I'll tell you why I don't sing. So I used to sing to my son when he was a child. Okay. From Swati Mutyam, Vatapatra Saiki nu oru paattu. பாடுங்களா? I have to tell you the story because I used to sing to my son, and for him to sleep. So one day he looked at me and said, "Amma na thoongura na paadadinganta." So my career was finished there. Yeah.